There was a word. Word was with the Lord. And word was Lord himself. இதுதான் பைபிளுடைய ஓப்பனிங் சென்டென்ஸ். முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது, ஆண்டவனோடு இருந்தது, ஆண்டவனாகவே இருந்தது. உலகத்தில் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று தேவாரம் சிவபா பரம்பொருளை பற்றி சொல்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற சவுண்டு எல்லாம் நீ தான், ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு. எதுக்காக அந்த சவுண்டுக்கு அவ்வளோ பெரிய பவர் கிடைக்கிறது அப்படின்னா, பல உதாரணங்கள் சொல்கிறேன் நான். ஒன்று ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தான். அவன் பேர் ரத்னாகரன். அவங்ககிட்ட ரிஷி போகிறாரு. போய் ஏம்பா இதெல்லாம் பண்ணுற, எனக்கு இதுதான் தொழில், இதை வச்சு தான் நான் குடும்பம் நடத்துகிறேன். இது பாவம் இல்லையா? என்ன பாவம் இருக்குன்னு, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் இதில் பங்கு வாங்கிக்குவாங்களா அப்படின்னா, வயநாட்டம் போய் கேட்டுன்னு. அவன் ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க, நீ எங்களுக்கு சோறு போடுறது உன் டியூட்டி, இந்த பாவத்திலலாம் நாங்கள் பங்கு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ கேம் பேக் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. அவங்க நான் என்ன தப்பு பண்ணி சம்பாதிச்சாலும் அதை வச்சு அவங்க ஜாலியாக இருக்கணுங்கிறாங்க, என் பாவத்தில் பங்கு வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நான் என்ன பண்ணணும், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், ராமான்னு சொல்லு அப்படின்னு. இப்போ காட்டில் கொள்ளடிச்சு நின்ற ஒருத்தன், இவனுக்கு போய் ராமா எங்கே வரும்? நீங்களாம் சொல்லுவீங்களே, தர்பையை போட்டு வாயில் வச்சா கூட எனக்கு வரல. அப்போது அந்த ரிஷி சொன்னார், எதிரில் என்ன இருக்கு அப்படின்னாரு. மரம் அப்படின்னா, அதையாவது சொல்கிறா அப்படின்னா, ராம ஆகிப்போச்சு. மரா சொல்லி ராம ஆகிப்போச்சு. அவன் தலைக்கு மேலே அப்படியே ஒரு புத்து முளைச்சிச்சு. அவன் தாடி முளைச்சி வால்மீகி ரிஷி ஆகிட்டான். ரத்னாகரனாக இருந்தவன் அவன் தான் 2 அன்றில் பறவைகளுடைய சோகத்தை பார்த்து ராமாயண மகாகாவியத்தை தன் தீர்க்க திருஷ்டத்தில் பார்த்து எழுதுனது. அப்புறம் தான் அது வந்தது. ஒரு ட்ராமா நடக்குதுன்னா அந்த ட்ராமாவுக்கு முதல்ல ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நான் எழுதிடுவாங்க, அப்புறம் தான் அதில் யார் எந்த ரோலுன்னெல்லாம் பார்த்து கொண்டு வருவாங்க. அதனால் முதலில் எழுதப்பட்டது ரத்னாகரனாக இருந்து வால்மீகி என்ற ரிஷியாக மாறிய அவனுடைய அன்றில் பறவைகளுடைய சோகத்தை பார்த்து அவன் எழுதிய காவியம் அதுதான் வால்மீகி ராமாயணம் சொல்லக்கூடியது. அப்போ ஏன் மரான்னு சொன்னால் கூட இல்லையா, மரா அப்படின்னு தானே அவன் சொன்னான், மரா. அவனுக்கு எப்படி அந்த ஆற்றல் கிடைக்கிது அப்படின்னா, அந்த மரா கூட கடவுளுடைய பீஜாட்சரம் தான். குமரா அப்படின்னா, கு என்றால் இருட்டு, குரு. மரா அப்படின்னாக்கா இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய, மரணத்திலிருந்து மரணம் இல்லாத. கிறிஸ்டியன் சர்ச்சில் காடுக்கு பேரே மாரநாதர் அப்படின்வாங்க. அதாவது மரணத்திலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடியவர், ரட்சிக்கக்கூடியவர்னு அர்த்தம். இப்போ முருகப்பெருமானுடைய பேர் என்ன? குமரா. அதனால் அவன் மரா சொன்னான், அதில் கு இருக்கு இல்லையா, அதனால் குமரா அப்படின்னு வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் 1000 அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் எந்த சவுண்டாக இருந்தாலும் சரி, இப்போ யாரோ ஒரு ரோட்டில் போயிட்டுருக்காங்க, அவனுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் நீ சும்மா நான் எப்படின்னோடனே அவன் திரும்பி பார்ப்பான். அவனுக்கு நல்லா தெரியும், அவன் இந்த ஊருக்கே ஸ்ட்ரேஞ்சராக கூட இருப்பான், அவன் யாரையும் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் கை தட்டினோடனே திரும்பி பார்க்குறான் இல்லையா. எதனால்? எவ்ரி சவுண்ட் ஏ ரியாக்ஷன் அங்கேருந்து வருது. அதனால தான் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே அப்படின்னு. ஒரு குரு இருந்தார். அந்த குரு ஆசிரமத்தை விட்டு ஒரு 4 நாள் வெளியூர் போயிருந்தார். அப்போ ஒருத்தன் ஓடி வந்தான், குரு இருக்காரான்னு. இல்லையப்பா அப்படின்னா, என் குழந்தை சாக கிடக்கிறான், நீங்கள் தயவுசெய்து ஏதாவது ஒரு உபாயம் பண்ணுங்கள், என் பையனை காப்பாற்றணும் அப்படின்னு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் என்ன பண்ணார், ஒரு சீட்டு எடுத்து அதில் ராமா அப்படின்னு எழுதி அவன் கையில் கொடுத்தாரு. இதை தண்ணியில் கலக்கி கொடுத்துருன்னு கம்பவுண்டர் டாக்டர்லாம் சொல்ல மாட்டேன். அவன் 3 நாள் கழித்து நல்லா பழம் பூ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தான். குரு வந்துட்டார். அப்போ குருக்கிட்ட, உங்கள் சிஷ்யன் தான் என் குழந்தையோட உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு. சிஷ்யனை கூப்பிட்டு, என்னப்பா பண்ண அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, ராமான்னு ஒரு தடவை எழுதி கொடுத்தேன் ஒரு பேப்பரில், அவ்வளோதான் அப்படின்னா.
கோவம் வந்துச்சு. நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ குரு நம்மளுக்கு இந்த பழத்தில் 2 எடுத்து கொடுக்க போகிறாரு, ஒரு நாள் எனக்கு நல்ல பேருன்னு சொல்லிட்டுன்னு நினச்சான். ஒரு நாள் எனக்கு கெட்ட பேர், ஒன்று யார் இந்த மாதிரி அப்யூஸ் பண்ண சொன்னது அப்படின்னு. நான் என்ன தப்பு பண்ணேங்கிறான். ஆஃப்டர் ஆல் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதை நல்லா பண்ணுறதுக்காக நீ ஒரு ராமநாமத்தை வேஸ்ட் பண்ணிட்ட. மனசுக்குள்ளே ராமரை நினச்சிக்கிட்டு அந்த குழந்தை நல்லா ஆகணும்னு சொல்லியிருந்தாவே குழந்தை நல்லா இருக்குமே, இதுக்கு எதுக்கு ஒரு தடவை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. சிஷனுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு, ஆசிரமத்துலேருந்து ஒரு மணி எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. இதை எடுத்துன்னு எல்லாருக்கிட்டையும் போய் விலை கேட்கணும், ஆனால் யாருக்கும் விற்றுறக்கூடாது அப்படின்னு. நேராக ஒரு பொட்டி கடைக்காரங்கிட்ட போனான். அவன் என்கிட்ட ஒரு இடக்கல் குறையுது பட்டுன்னுவாங்க அதை, அதனால் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் நான். இன்னொருத்தங்கிட்ட போனான், அவன் 50 ரூபா சொன்னான், 100 ரூபா சொன்னான். இப்படியே போயின்னே இருந்துச்சு விலை. கடைசியில் ராஜாவினுடைய பொற்கொல்லன் கிட்ட போனோடனே அவன் 1 கோடி ரூபா கொடுத்துடலாம், இதுக்கு ராஜ்யத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மணி இருந்தா அப்படின்னு. அங்கே பிடிச்ச ஓடியாந்தான். ஓடியாந்து என்னன்னு புரியல, 5 ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் விலை சொல்கிறானுங்க எல்லாரும் அப்படின்னு. நிஜமாகவே இது என்ன அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற இரும்பு இந்த மாதிரி துக்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஆல் ஸ்க்ராப்பு எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே குவிச்சிரு அப்படின்னு. அவன் கொண்டாந்து குவிச்சிட்டோம். இவர் அவன் கையில் இந்த கல் வாங்கி இப்படின்னாரு, எல்லாம் கோல்டாயிடுச்சு. சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேஸ் மெட்டலையும் கோல்டாக மாற்றக்கூடிய ரசமணி இது, ஆல்கமி அப்படின்வாங்க. அப்போ இதுக்கு என்ன வேல்யூ சொல்லுவேன்? உலகத்தில் எல்லா இருமையும் கொண்டாந்து போட அதெல்லாம் தங்கமாக மாற்றிட முடியும். அந்த மாதிரி ராமநாமம் உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்டதையும் மாற்றிட்டு போயபழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும், அதுதான் வேலை. அதனால் இதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா. பகவத் நாம போதேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு காலத்தில் சங்கராச்சாரியார் இருந்து இந்த மடாதிபத்தியெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி போனவர். அவர் ராமநாமத்தை தான் ஜபம் பண்ணுறார். இன்றைக்கி கூட நீங்கள் கும்பகோணம் போகிற வழியில் கோவிந்தபுரம்ங்கிற இடத்துல பகவத் நாம போதேந்திராள் அவர் அந்த இடத்துல கோவிந்தபுரத்தில் சமாதியில் உட்காந்துருக்கார். நைட்டில் நீங்கள் போய் படுத்துக்கிட்டாக்கா, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாக்கா சமாதியிலேருந்து ராம் 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 அப்படின்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கான். ஜீவசமாதி அவர் ராமநாமத்தோடு போய் உட்காந்து வர்றார். அண்டு ஒன்ஸ் யூ வாஸ் ட்ராவலிங் இன் நார்த் இந்தியா. அப்போ முஸ்லீம்கெல்லாம் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் முஸ்லீம்ங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு அழகான பொம்பளையை பார்த்தா அவளை தூக்கின்னு போடுவானுங்க. அந்த அவங்க ராட்சியம் நடந்ததுனால இந்த ஹஸ்பண்டுங்கெல்லாம் இருக்கிறானுங்கள்ல, இவங்கெல்லாம் சண்டைலாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானுங்க. அவ்வளோதான், அவள் லைஃப் இன்னும் டூம்டு. அவன் காட்டுக்குள்ளே கொண்டு போய் அவளை கற்பழிச்சிட்டான். அந்த நேரத்தில் கணவன்காரன் அவளை தேடி போகிறான் காட்டுக்குள்ளே. நான் தான் கையாலாகாதவன், என் கண்ணெதிரிலேயே என் ஒய்ஃபை ஒருத்தன் கூட்டின்னு போகிறான்னா அதை உன்னை காப்பாற்ற துப்பு இல்லாமல் இருந்தேன் இல்லையா, அதனால் வா நான் உங்கள் குடும்பம் நடத்துகிறேன், என் மேலே தான் தப்பு அப்படின்னா. ஓ ஐயோ மகாபாவம் அப்படிங்கிற அந்த காலம் ஆர்த்தடாக்ஸ். இப்போது பகவத் நாம போதேந்திராள்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகிறாங்க இவங்க 2 பேரும். சாமி பாருங்கள், நான் குடும்பம் நடத்துகிறேன்றவன் வேணாங்கிறான்ட்டு. அப்போ ராம போதேந்திராள் என்ன சொல்கிறாரு, எதிரில் இந்த குளம் இருக்கு, இதில் ராமான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை முங்கிட்டு வாமா. அவள் துலுக்கு ட்ரெஸ்ஸில் இருக்கா, புர்கா, இந்து தான் ஆனால் துலுக்கு ட்ரெஸ்ஸில் இருக்கா. ராமான்னு சொல்லிவிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றாளா, குங்குமத்தோடு பூ வச்சுன்னுட்டு புடவை கட்டின்னு வர்றாவ. அவர் சொல்கிறாரு, ராமர் எக்ஸப்ட் பண்ணிட்டாருப்பா, நீ போய் இவளை கூட்டின்னு போய் குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்கிறார் அவர். நிஜமாகவே நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. வெறும் கடவுளுடைய பேரை சொல்லியே இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை சாதித்த எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் இருக்கிறாங்க. அதான் இந்த நாமத்துக்குள்ள மகிமை. எத்தனையோ மகான்கள். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார். அவர் ஒரு காசியில் ஒரு ஸ்கூல் டீச்சரு. அவர் கல்யாணம் ஆகி 3 குழந்தை இருந்துச்சு. ஒரு நாள் துணி இப்படி காய போடுற போது ஒரு காக்கா அடிபட்டு கீழே செத்து போச்சு. இவருக்கு ஐயோ நம்மளால் ஒரு காக்கா உயிர் போச்சேன்னு அதுக்காக உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறாரு. உயிர் வரல. ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டு நேராக காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே ஓடுறாரு. அப்போ இவருக்கு ஏதோ ஒரு பவர். அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்த உடனே இவர் இனிமேல் குடும்பம் வேணான்னு ஒய்ஃபு 3 குழந்தைகளெல்லாம் விட்டுறாரு. நேராக அரவிந்தர்கிட்ட வர்றார் பாண்டிச்சேரியில்.
அதுக்கப்புறம் ரமண மகரிஷிக்கிட்ட போகிறாரு. கஞ்சங்காடு ராமதாஸ் சாமிக்கிட்ட போகிறாரு. கஞ்சங்காடு ராமதாஸ் சாமிக்கிட்ட இவர் கொஞ்சம் அந்த கிளிக் ஆகுது, ரிலேஷன்ஷிப் கிளிக் ஆகுது. கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி யார்? ராமநாமத்தையே ஜெபம் பண்ணின்னு இருந்தார். அது சொன்னதான் உங்களுக்கு புரியும். அவர் ரொம்ப கடந்தொழில் இருந்தார், ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் கஞ்சங்காடுன்றது காசர்கோடு பக்கத்தில் இருந்துச்சு, இருக்கு இப்போ கூட. நஷ்டமாகி போச்சு. அப்போது அவருடைய அப்பா வந்து, வாப்பா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலே ராமநாமம் இருந்தால் அவனுக்கு சரியாயிடுமா, நான் உபதேசம் பண்ணுறேன்னு அவரே அப்பாவே தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை உபதேசம் கொடுத்துட்றாரு. இவர் ராமநாமத்தை சொல்ல சொல்ல யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, கடனெல்லாம் தீர்ந்து போகுது. இப்போ இவர் இனிமேல் இந்த வாழ்க்கையை ராமர் போட்ட பிச்சை, நம்ம சூசைட் பண்ணி சாகலான்னு இருந்தோம், ராமர் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டி எழுதிடுறார் அவர் மனைவிக்கு. அம்மா, இன்னிலேருந்து என்னுடைய சகோதரி நீயே, நான் எனக்கு புத்தி கொடுத்த ராமர் உனக்கும் கொடுத்து காப்பாற்றுவார், நான் என் ராமனை தேடி போகிறேன் அப்படின்ட்டார். இது அருள்நாடிய திரு யாத்திரைன்னு ஒரு புக் இருக்குது, இன் குவெஸ்ட் ஆஃப் காட் அப்படின்னு அந்த இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு பேர். நம்ம லைப்ரரியில் கூட இருக்குது, நீங்கள் எடுத்து படிக்கலாம். அவருடைய சங்கல்பம் என்ன? கையில் காலெலாம் எடுத்துக்கூடாது, அப்படியே கிளம்பிடணும், அவ்வளோதான். எதெல்லாம் நடக்கும் எல்லாம் ராமனுடைய மகிமை, ராமனுடைய பிளஸ்ஸிங்ஸ், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, அவ்வளோதான். அந்த பாவத்தில் கிளம்பிடுறார். அன்றே என்ற நாவியும் உடமையெல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, நீ நன்றே செய்வாய் பிழையோ செய்வாய் நானே அதற்கு நாயகமே. என் உடல் பொருள் ஆவி எல்லாம் ஒன்று தான், கம் வாட் மே குட் ஆர் பேட், நீ தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு ஒரு ரயில் ஏறி உட்காந்துக்கிறார். அப்போது ஒரு சாமியார் எதிரில் வந்து உட்காரார். இவருக்கு அந்த நிமிஷத்துலேருந்து யாரை பார்த்தாலே அதெல்லாம் ராமர், அவருடைய மனசுக்குள்ளே அப்படி சங்கல்பம். யார் வந்தாலே அவங்கெல்லாம் ராமனுடைய ஒரு சொரூபம். இப்போ எதிரில் ஒரு சாமியார் பட்டை மொட்டை எல்லாம் போட்டுன்னு காவியெல்லாம் கட்டின்னு உட்காந்துக்கிறாரு. இவர்கிட்ட கேட்குறாரு, எங்கே போகிறீங்கன்ட்டு. நீ எங்கே கூட்டின்னு போனால் வரேனாமா அப்படிங்கிறாரு. சரி சரி வா, நான் வந்து திருச்சியில் இறங்க போகிறேன், நீ இறங்கிடு. திருச்சியில் இறங்கினோடனே அவர் சொல்கிறார், இதை இங்கே ஒரு பார்பர் இருக்கான், அவங்ககிட்ட போய் மொட்டை போட்டு வா அப்படிங்கிறாரு. இவர் காப்பி எடுத்துகிட்டு மொட்டை போட்டுன்னு வர்றாரு. நீ போட்டுங்கிற வெள்ளை ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போடு அப்படின்னா அவர் ஒரு காய் வேஸ்ட்டு கொடுக்குறாரு. இவர் காவை கட்டுக்கிறார். அவருடைய திருவோடை எடுத்து ஒரு கையில் கொடுத்து, பார்த்தா பிராமண கலையில் இருக்க இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அக்ரகாரத்தில் போய் பிச்சை எடுத்துனோம், கொஞ்சம் டேஸ்டியாக ஏதாவது கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. இவர் போய் சாப்பாடு கொண்டு வந்து அங்கே வைப்பார். அவர் என்ன பண்ணுவார், அது நல்லா மொக்கிட்டு இவருக்கு தவள் ஒன்று கொடுப்பாரு. இப்படியே கொஞ்ச நாள் ஆனோடனே இவன் நல்லவனாகிறானா, யார்? கஞ்சங்காடு ராமதாஸ். அதனால் இந்த மாரி ஆள்லாம் நமக்கு சூட் ஆகாது, நம்மள மாதிரியே ஃப்ராடாக இருக்கணுன்ட்டு அது இனிமேல் நீ தனியாக போயிடுது, எங்களோட இருக்காது அப்படின்னாரு. சரி ராமா அப்படின்றார். இவர் போயினே இருப்பார். அப்போ ஒரு ஆங்கிலோ இண்டியன் டிடிஆர் வருவான், டிக்கெட் அப்படின்னு. இவர் தான் எதுவுமே இல்லாத போன ஆளாச்சே. அவர் என்ன பண்ணுறான், இவர் வச்சுருந்த ஒரு சின்ன பேக்கை தூக்கி போட்டு இவரை கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளுறான் பிளாட்ஃபாரத்தில். அப்போ அந்த மூட்டையிலேருந்து பைபிள் விழுது. ஏன்னா இவர் 3 புக்கு வச்சுருப்பார் எப்பயும். ஒன்று பைபிள், இன்னொன்று புத்தருடைய வாழ்க்கை வரலாறாகிய லைட் ஆஃப் ஏஷியா, 3வது பகவத்கீதை. அதில் பைபிள் பார்த்தோன்னே, டு யூ பிலீவ் இன் கிரைஸ்ட் அப்படின்னுவான். அவன் ஆங்கிலோ இண்டியன். இவர் ஏஸ் அப்படின்னுவார். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரின்னு இவரை கூட்டின்னு போய் டிடிஆர் ரூமில் உட்கார வச்சு இவருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவனே டிக்கெட் எடுத்து அடுத்த ட்ரெயின்லேயே இவர் உட்கார வச்சிருவோம். இவர் கிளம்புற போது எதுக்கு அந்த 3 புக் எடுத்துகிட்டு போனார்னா, நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். He wants to know whether the decision to quit this world in search of Rama வந்து ரைட்டாக ராங்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, புத்தருடைய வாழ்க்கை வரலாறுலையோ லைட் ஆஃப் ஏஷியா அதை இப்படி ரேண்டமாக பிரிக்கிறாரு. பிரிக்கிற போது அதில் வருது, சித்தார்த்தனாக இருந்தவன் மனைவி மகனை எல்லாத்தையும் விட்டுவிட்டு கடவுளை தேடி போகிற காட்சி அதில் வருது. சரி, புத்தர் நமக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அடுத்து பைபிளை திறக்கிறார். பைபிளில் வருது இந்த மாதிரி, என் பொருட்டு எவன் ஒருவன் எல்லாவற்றையும் துறக்கிறானோ அவன் இறைவனுக்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்லி பைபிளில் வருது. 3வது பகவத்கீதையில் பார்க்குறாரு. அதுலேயும் சன்னியாசி யோகத்தை பற்றி கடவுளுடைய சர்ச்சை பற்றி எல்லாம் பிரமாதமாக வருது. சரி, 3 பேரும் உத்தரவு கொடுத்தாங்கன்னா அந்த 3 புக்கு அவர் மூட்டை கட்டின்னு எடுத்துன்னு போகிறது.
போய் நேர்க்கா ட்ரெயினில். அப்போது நாக்பூர்கிட்ட வண்டி நிற்கிது. ஒரு வடநாட்டு சேட்டு ஓடிடுறான் வந்து, சாமி சாமி நீங்கள் தயவு பண்ணி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு. ஏன்பா? இவருக்கு அவனுக்கு தெரியாது, என் மகன் சாக கிடக்குறான், நீங்கள் வந்தீங்கன்னா போகிறோம் அப்படின்னு. ராமர் காட்டின வழின்னு போகிறாரு. அவன் என்ன பண்ணுறான், இவர் கையை தூக்கி அவனே பெட்டில் இருக்கிற பிள்ளை தலைமையில் வச்சு, நீங்கள் நல்லா ஆகணும்னு சொல்லுங்கள் சாமி, நல்லா ஆகிடுவான்ட்டு. இவர் ராமான்றாரு. அவன் நல்லா ஆகிவிட்டான். சேட்டு, சாமி நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எனக்கு ஒரு தோப்பு இருக்குது, அந்த தோப்பில் உங்களுக்கு நானே வந்து ஒரு ஆசிரமம் கட்டி கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே தான் இருக்கணும். இல்லைப்பா, நான் 3 நாளைக்கு மேலே எங்கேயும் தங்கறதில்லைங்கிற சங்கல்பத்தோடு கிளம்பியிருக்கேன்னு 3 நாள் தங்குவார். அங்கேருந்து அப்படியே போவார். நேராக பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போயிடுறாரு. பத்ரிநாராயணன் கோயிலில் பயங்கர கரோழப்போ. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் சொல்கிறான், உன்னை பார்த்தா டயர்டாக சிக்காகிறியா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனாக்கா உன்னை உள்ளே விட்ருவாங்க, நீ லைனில் நிற்க வேண்டியதில்லைன்னு. இவர் சொல்கிறாரு, ராமராமா, என் ராமனை பார்க்கறதுக்காக கூட நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்பயா அப்படின்னும். இவரை உள்ளே விட்டுருவாங்க. பத்ரிநாத்தில் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வருவார். ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போது இருட்டு. ஒரு மரத்தடியில் போய் படுத்துடுறாரு. படுத்தா எல்லாரும் அங்கே மூத்திரம் ஊற்றி வச்சுருக்கானுங்க. ஸோ இவருக்கு என்ன கொள்கை, என்ன நடந்தாலையும் அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ ராத்திரி பூரா அந்த மூத்திரம் இருக்கிற மரத்துக்கிட்டேயே படுத்துன்னு இருக்காது. இப்படி பலவிதமான அனுபவங்கள். கடைசியில் கிளம்பி திருப்பியும் காசர்கோடுக்கு வரார். காசர்கோடில் ஒரு குகை இருக்குது, அது உள்ள உட்காந்து அவன் பண்ணிகிட்டே இருக்கார். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். அவ்வளோதான். இப்போ ராமர் இவர் கனவுல வந்து சொல்கிறார், நான் உனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, அதனால் நீ என்ன பண்ணணும், இது வரைக்கும் நீ ஜபத்தபம் தான் பண்ணியிருக்க, சர்வீஸ் பண்ணல. அதனால் ஒரு வாரம் நம்ம காசர்கோட் மார்க்கெட்டில் ஒரு குஷ்டரோகி இருக்கான், அவனுக்கு நீ கைங்கரியம் பண்ணிவிட்டு வா, என் தரிசனம் உனக்கு கிடைக்கும். இவர் போய் அவனுக்கு இருக்க சீவு ரத்தத்தெல்லாம் தொடச்சி விட்டு, இவரே போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து அவனுக்கு ஊட்டி, இப்படி ஒரு வாரம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டு கோயிலில் வந்து உட்கார்றாரு. அப்போ அவருக்கு ராமருடைய தரிசனம் கிடைக்குது, காசர்கோடில் கிடைக்குது. இது ஒரு உதாரணம். அதுக்கு பின்னால் இவரை தேடி ஒரு அம்மா வராங்க. அவங்களுக்கு கல்யாணம் இருந்தது, குழந்தையெல்லாம் இருந்தது. அவங்க இவரை தேடி வர்றாங்க. இவர் ராமநாமத்தை கொடுத்துட்டு அடைக்கலம் கொடுக்குறாரு. கிருஷ்ணாபாயின்னு பேர். அப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவெல்லாம் பாரு சாமின்னு சொல்லிக்கிட்டு பொம்பளையெல்லாம் கூட வச்சுன்னு இருக்கான்ட்டு. காசர்கோட்டில் இருந்து அவர் கஞ்சங்காட்டுக்கு வராரு. இன்றைக்கி கஞ்சங்காட்டில் எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல அவர் ஆசிரமத்தை அமைக்கிறார். அதுதான் ஆனந்த ஆசிரமம். நீங்கள் போகலாங்க, நல்ல இடம், ஏமாற்ற மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வசதிகள்லாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு பெரிய டைனிங் ஹால் இருக்கும். அங்கே ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடெல்லாம் வச்சுருவாங்க. நீங்கள் யார் வேணால் போய் தட்டி எடுத்துன்னு நீங்களே போட்டு நீங்களே சாப்பிட்டுட்டு, அங்கே லேசாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு கூடை இருக்கும், அதில் தட்டு போட்டு போனால் அவங்க ஒழுங்காக கழுவிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டார்மெட்ரி ஹால் மாதிரி இருக்கும். அங்கே நீ போய் படுத்துக்கலாம், யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ நான் ஜபம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு பேசி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் 3 நாளைக்கு உனக்கு ரூம் கொடுப்பாங்க. 3 நாளைக்கு நீ இருக்கிற ரூமுக்கு வெளியே அவங்க ஃப்ளாஸ்கெல்லாம் டீ காப்பி வச்சுட்டு போவாங்க, நீ எடுத்து குடிச்சிக்கலாம். எப்போ பசிக்குதோ போய் சாப்பிட்டுக்கலாம். ஒரே ஒரு நாள் ஒரு பூ கொண்டு போய் அவருடைய படம் இருக்கும், யார், கஞ்சங்காடு ராமதாஸ் சாமியுடைய சமாதி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பூ வச்சுட்டு வரணும். அவ்வளோதான். வேறு ஒன்று எதுவுமே அங்கே ரிச்சுவல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அதில் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் சொல்லிட்டு நாள் பூரா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும். நீயும் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை ஒரு நல்ல லைப்ரரி இருக்குது, நல்ல நல்ல புக்கெல்லாம் இருக்கும், எடுத்து படிச்சுக்கிட்டு உட்காந்துக்கலாம். ஸோ ஐ ரெக்கமெண்ட் தட் பிளேஸ். அண்ட் பணத்துக்காக எல்லாம் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் அ வெரி ஜென்யூன் பிளேஸ். கஞ்சங்காட்டுக்கு இங்கேருந்து ட்ரெயினே போதும் உங்களுக்கு. டைரெக்டாக மேங்களூர் போகிற ட்ரெயின்லாம் நிற்கும். யூ கேன் கோ தேர். இட்ஸ் அ ரியல் குட் பிளேஸ். ஒரு யோக்கியமான இடம். ஸோ அங்கே ஆசிரமத்தெல்லாம் அமைச்சிட்டார். ஸோ அவர்கிட்ட தான் இந்த ராம் சூரத்குமார் சாமி போய் ராமதாரக மந்திரத்தை வாங்குறாரு. ஏன்னா ஒரே ராமதாரக மந்திரத்தில் தான் இப்படிப்பட்ட அனுபவங்களெல்லாம் பெற்றவர். அதை வாங்கின நிமிஷத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரெஸுக்கு போயிடுறாரு. எப்போ பாரு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லிப்பார், மலை மேலே போவார், ஒத்த காலில் நிற்பார், டான்ஸ் ஆடுவார், மென்டல் ஆட்டெல்லாம் பிஹேவ் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு குட்டி மரம் வராது, அதனால நீ தனியாக போயிடு அப்படின்னு. நான் எங்கே போவேன் ராமாங்கிறாரு.
நீ சொல்லி எங்கே போகிறேன்? நான் திருவண்ணாமலைக்கு போகலான்னு இருக்கேன். போ அப்படின்னா. நான் பழப்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு, பிச்சை எடு. அப்படி தான் ராமசுப்ரமணியன் எப்பயுமே பிச்சை வாய்த்து சாப்பிட்றதுன்ற பழக்கத்துக்கு வந்தார். அவர் தன்னை இந்த பிச்சைக்காரன் சொல்லிக்கிறதுக்கு அதுதான் காரணம். அவர் கூட சொன்னார், இப்போ பிச்சை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இவர் திருவண்ணாமலை சுடுகாட்டில் அங்கே 40 வருஷ காலம் ராம் மந்திரம் சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தார். இப்போ எல்லோரும் இவரை மென்டல்னு சொல்லி கல்லெடுத்து அடிப்பாங்க. அங்கே இப்போ தபோவனத்தில் திருக்கோயிலூர் ஞானந்தகிரி சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான், ரொம்ப பெரிய மகான். அவரே ஒரு காலத்தில் சங்கராச்சாரியாராக இருந்தவர். ஜோதிர்மட்டில் இந்த சாவியெல்லாம் வச்சுக்கிட்டு மேய்க்கிற வேலை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவர் பெரிய சாமியாகி அவருடைய குருவை பன்றிபுரத்தில் சந்தித்தார், சந்திரபாகா நதிக்கரையில். அண்ட் அதுக்கப்புறம் அந்த அந்த பன்றிநாதனுடைய உபாசனைக்கு வந்துட்டுறார். ஸோ அவர் தான் திருவண்ணாமலையில் மூலஸ்தானத்துக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமின்றது. திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு பேக் சைடு நீ வந்தியானா அங்கே வேணுகோபால சந்நிதி இருக்கும். அந்த வேணுகோபாலனும் திருக்கோயிலூர் தபோவனம் சுவாமிகளும் ஒன்றே தான். ஸோ வேணுகோபாலன்றது யார் தெரியுமா? இடைக்காட்டு சித்தர், இடையன் காடன். வேணுகோபாலன் ஆடு மாடு மேய்க்கிறது. ஸோ அவர் அவர்கிட்ட அண்ணாமலையார் போகிறார். போயிட்டு இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இங்கே இருக்கலாமா அப்படின்னு. அதுக்கு என்ன இருக்குன்னா, அவர் திருக்கோயிலுக்கு போயிட்டார். உலகளந்த பெருமாள் இருக்கார் இல்லையா, அந்த இடத்துக்கு திருக்கோயிலுக்கு போய் தபோவனம் அமைச்சிக்கிறார். இதுதான் இடத்த கொடுத்தா மரத்தை பிடிக்கிறதுன்றது. அதாவது அங்கே இருந்தவர் வேணுகோபால சுவாமி என்ற இடைக்காட்டு சித்தர். அப்போ அருணாச்சல சித்தர் அங்கே போன உடனே இவர் அங்கே வாங்கினார். இதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னால் பத்ரி நாராயணன். முதல்ல இந்த இது இருக்குல்ல கேதார்நாத். ஸோ கேதார்நாத்தில் இருந்த மகான்கிட்ட போயிட்டு இவர் கேட்குறாரு, இந்த இடம் எனக்கு நல்லா இருக்குது, கொடுத்துட்றீங்களான்ட்டு. சரின்னு கொடுத்துட்டு அவர் இன்னும் மேலே போயிடுறாரு. பத்ரிநாராயணன் அங்கே போயிட்டார். ஸோ அது இன்னொரு இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே போயிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம். இப்படி தான் அமர்நாத்தெல்லாம் கூட. அமர்நாத்தெல்லாம் சாதாரண இடமா நினைக்காத, அவங்கெல்லாம் ஒவ்வொரு இடமா இருந்து அதுக்கு மேலே போனவங்க. இந்த லௌகீகமாக ஜனங்க டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் வேணாங்கிற போது அவங்க அங்கேருந்து ஒதுங்கிடுவாங்க. அங்கேருந்து ஜனங்க வராத இடத்துக்கெல்லாம் போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியமும் இருக்கும். ஸோ திருவண்ணாமலை இவர் இப்படி இருக்கிற போது எல்லாம் கல் எடுத்து அடிக்கிறாங்க. இப்போ ஐஜி பரமகுரு அவர் ஞானாந்தகிரி சாமியை பார்க்க போகிற போது சொல்கிறார், ஒரு பெரிய மகான் திருவண்ணாமலை சுடுகாட்டில் இருக்கார், எல்லாரும் அவரை பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் கல் எடுத்து அடிக்கிறாங்க, நீ ஒரு ஐஜியாக இருக்கியே, அவருக்கு கொஞ்சம் நீ பாதுகாப்பு கொடுக்கப்படாதா அப்படிங்கிறாரு. இப்போ ஐஜி பரமகுரு 2 போலீஸ்காரங்களை அங்கே சுடுகாட்டில் காவல் போடுறாரு. ஐஜியே பார்க்குறாருன்னொடனே சாமின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாடாருங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த தேர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அண்ணாமலையார் கோயிலுக்கு எதிரில் அங்கே இருந்தார். ரொம்ப வருஷம் அங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய டிவோட்டி சிவகாசி அந்த விருதுநகர் சைடில் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் அந்த ஊருக்காரங்க தான் அவருக்கு டிவோட்டியாக இருப்பாங்க. ஏன்னா ராமசுரத்குமார் சாமியுடைய உடம்புக்குள்ளே இதுக்கு முன்னால் இருந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அது அந்த ஏரியாவில் இருந்த ஒரு பெரிய மகான். அவர் பெரிய மகான் அந்த ஏரியாவில் இருந்தார். முத்துக்குட்டி சாமியும் இன்னும் அவருக்கு பேர். ஸோ அதனால் அந்த விட்டக்குறை தொட்டக்குறை அவங்களுக்கு இவர்கிட்ட ஒரு அஃபினிட்டி வருது. அங்கே இப்பயும் இருக்குது அந்த இடத்துல ஒரு கோயிலெலாம் ராமசுரத்குமார் சாமிக்கு. நான் காமராஜன் ஒரு கிரிமினல் வக்கீல் இருந்தார், குமரி ஆனந்தனுடைய ஜூனியரு. அவர் ஜனங்கள்லாம் வசூல் பண்ணி அந்த இடத்துல ஒரு காணி மடம்ங்கிற இடங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ இவர் திருவண்ணாமலையில் இருந்தார். அதுக்கப்புறம் பெரிய ஆசிரமம்லாம் அவங்க கட்டி கொடுத்தாங்க. இப்போ ரமணாசிரமத்துக்கு எதிர் சந்தில் பண்ணியானாக்கா யோகி ராமசுரத்குமார் சாமியுடைய இது இருக்கும். அப்போ பாரு, வெறும் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தர் யார், கஞ்சங்கர் ராமதாஸ். அவர்கிட்ட மந்திரம் வாங்கினவர் யோகி ராமசுரத்குமார். இவருக்கும் சித்தியெல்லாம் ஆச்சு, அவ்வளோ வருஷம் ஜபம் பண்ணி இவருக்கும் சித்தியெல்லாம் ஆச்சு. அண்டு இப்பயும் அவர் ஜீவசம்மதியில் இருக்கார். ராமசுரத்குமார் சாமியை ஜீவசம்மதியில் இருக்கார். அவர் சாகிறதுக்கு முன்னால் அவங்கெல்லாம் உடம்ப கவனிச்சிக்க மாட்டாங்கல்ல, அதனால் அவருக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர் வந்துச்சு. இங்கே தான் ரங்கபாஷன் நர்சிங் ஹோமில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு டாக்டர் 2 நர்ஸுங்களை ஆசிரமத்திலேயே தங்க வச்சாங்க. அப்போ உயிர் அவர் பிரிஞ்சிச்சு. ஆனால்
அவர் வந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். நான் வந்து 108 சிவன் கோயில் போக சொல்லி எனக்கு உத்தரவாச்சு. ஸோ நான் வந்து ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இந்தியா முழுக்க இருக்கிற பெரிய பெரிய சிவன் கோயில், இந்த குட்டி குட்டி கோயில்களாக இல்லை, கடைசியில் திருவண்ணாமலையில் வந்து முடிக்கணும். திருவண்ணாமலைக்கு 108வது கோயிலாக வச்சு வந்தேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சமாதிக்குள்ளே போகிறதுக்கு வந்து அனுமதி கிடச்சிது. நான் உள்ளே போனேன். உள்ளே போகிறதுன்னு இப்படிலாம் போக முடியாது. யூ கேன் என்டர் த்ரூ யுவர் ஸ்பிரிட். அவர் உட்காந்துருக்காரு, சேன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். நான் அவருக்கு வழக்கமாக அவர் ஃபிசிக்கலாக இருந்தபோது அவருக்கு உடம்பெல்லாம் பிடிச்சி விடுவேன், கை காலெல்லாம் பிடிச்சி விடுவேன். உள்ளேயும் போய் அவருக்கு எல்லாம் இது பண்ணுறேன். நான் இந்த இடத்துக்கு வர்றபோது வேணாம் வலிக்குதுன்னாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படியே அதே கண்டிஷனில் அந்த உடம்பை டியூன் பண்ணி உட்கார வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ வெறும் ராமநாமத்தை ஜபம் பண்ணி இவ்வளோ பெரிய ராம் சூரத்குமார் சாமி உருவாகிறார் பார்த்தியா. அப்போ ராமநாமத்துக்கு எவ்வளோலாம் மரியாதை இருக்குது பாரு. ஒரு பகவத் நாம போதேந்திராள் அந்த ராமநாமம் சொல்லி இன்றைக்கும் கோவிந்தபுரத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ ராம்குமார் சாமிக்கு பரமாச்சாரியார் சொல்கிறார், ஒரு நாள் இவர் வெளியே நின்றுருக்காரு, பரமாச்சாரியார் அனுப்பிச்சார் உங்களை கூட்டு வர சொல்லின்ட்டு கார் வருது. இவருக்கு தெரியும் அவர் அனுப்ப போகிறாருன்னு. காரில் ஏறி வராங்க. பரமாச்சாரியர் உட்காரு, இவர் உட்காராரு. 1/2 மணி நேரம் கழிச்சு உடனே இவர் கும்பிட்டுட்டு இவர் எழுறாரு. காரில் வர்றபோது கூட வந்தவன் கேட்குறான், என்ன நீங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தீங்க, 2 பேரும் ஒன்றுமே பேசலை, 2 பேரும் கண்ணை மூட்டின்னு உட்காந்துருந்தீங்க அப்படின்னு. நாங்கள் பேசிட்டோமே அப்படின்னு. நீங்கள் தான் ஒன்றுமே பேசலைன்னா நாங்கள் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியணுமா? அவர் கேட்டார், நீயும் ராமநாம ஜபம் பண்ணுற, கோவிந்தபுரத்தில் எங்கள் பழைய சங்கராச்சாரியா இருந்ததை பகவத் நாம போதேந்திராலும் ராமநாமம் தான் ஜபம் பண்ணிட்டு இருந்தார். அதனால் நீ வந்து அங்கே போகிறியா கோவிந்தபுரத்துக்கு, நான் அவனுக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு திருவண்ணாமலையே பிடிச்சிருக்குன்னு. சரி நீ அங்கே போய் பண்ணிக்கோன்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். இவ்வளோ தான் நடந்தது அப்படின்னாரு. அப்போ வெறும் ராமநாமத்தை வச்சு இவ்வளோ பேர், எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்கிறாங்க இல்லையா. துளசிதார் பயங்கரமான மனைவி, சொல்லே மந்திரம், மனைவி பைத்தியம். அவர் எப்போ பாரு ஒய்ஃப் கூடயே இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஆள் அக்பர் பாஷாவுடைய சைன்யத்தில் கொண்டு போய் போட்டுடலாம், அப்பயாவது இதெல்லாம் விட்டுட்டு இருப்பான் டிசிப்ளினான்ட்டு அனுப்புகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வர்றாரு. பயங்கர மழை, மின்னல், இடி. இவர் வந்து தப்பான்ட்டு வீட்டுக்கு அது தட்டுறாரு. அவங்க அப்பா அம்மா நீ இந்தமாரி கேடின்னு எனக்கு தெரியல, அதனால் உன் ஒய்ஃபை வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோன்னு. இவர் அந்த வெள்ளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு மாமனார் ஊருக்கு போகிறாரு. அங்கே ஃப்ரெண்டுக்கு அது யாரும் திறக்கலை. பின்பக்கம் போய் ஒரு மரத்தில் ஏறி புழக்கிற வழியாக குச்சி தபான்னு கதவு தட்டுறாரு. மறுநாள் காத்தால கொண்டாட்டி சொல்கிறா, ஏன் இந்த காட்டு மலையில் எப்படியா வந்தேன்ட்டு. நீச்சல் அடிச்சுன்னு வந்தேன் அப்படின்னு. எப்படியா இவ்வளோ தூரம் நீச்சல் அடித்து வந்தேன்னு? ஏதோ ஒரு கட்டையை பிடிச்சின்னு வந்தேன்னு. போய் பார்த்தா அது செத்த போனோம். செத்து போன ஒரு பணத்தை ஒரு கட்டை நினச்சி பிடிச்சின்னு வந்திருக்காரு. வீட்டுக்குள்ளே எப்படியா வந்தேன்ட்டு ஒரு விழுதை பிடிச்சினாருங்க. அங்கே போய் பார்த்தா அது பாம்பு. அப்போ பொண்டாடி தலையில் அடிச்சினாலாம். கண்ணில் புசுல், காதில் குளிமி, மூக்கில் சளி, வாயில் கப்பு, உடம்புல மலமூத்திரம் இருக்கிற இந்த உடம்புக்காக நீ இவ்வளோ பிரயத்தனம் பண்ணி வந்து சேர்ந்தியே. இந்த வைராக்கியம், ஞான வைராக்கியம், திட வைராக்கியம் உங்கள்கிட்ட இருந்தால் நீ ராமரை எப்பயோ பிடிச்சிருப்பியா அப்படின்னாரு. இவருக்கு அப்போ தான் உபதேசம் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இவர் நல்ல குருவை தேடி அலையிறார். ஒரு ஆஞ்சநேயர் எப்பயும் இந்த ராமநாமம் ஒலிக்கிற இடத்துல இருப்பார்னு சொன்னதுனால ஒரு பஜனை மடத்தில் உட்காந்துருக்காரு. ஒரு கிழ வடிவத்தில் இவர் ஆஞ்சநேயர். அவர் வெளியே போகிற போது இவர் ஓடி போய் அவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு. அவர் தரதான் ரோட்டை இழுத்துக்கினே போகிறாரு, இவரும் விடாமல் பிடிச்சினே போகிறார். அப்போது அவர் ஆஞ்சநேயர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ராமநாம உபதேசம் வேணும்ன்ட்டு அவர் கொடுக்குறாரு. அவர் பின்னால் பெரிய ஆளாகி ராம்சரித் மானஸ் என்று ராமனை பற்றிய ராமாயண காவியம் வால்மீகி எழுதுன்ட்டு அவர் ஹிந்தியில் எழுதினார். வால்மீகி சான்ஸ்கிரிட்டில் எழுதினார், இவர் அது ஹிந்தியில் எழுதினார். இது அவர் எப்படி ஒரு ராமநாமத்தினால ஒரு துளசிதாசன் உருவானா. நான் சொன்ன ஒரு 4-5 கேஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி அவங்க குளோரிஃபை ஆனாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க பேர்லாம் சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியுதா இல்லையா? இதெல்லாம் தான் விஷயம். அதனால் ஓசை ஒரியலாம் ஆனாய் நீன்னா சவுண்ட் ஹஸ் காட் சச் வைப்ரேஷன்ஸ். எது வேணால் இருக்கலாம், எனி சவுண்ட் ஆஸ் இஸ் ஓன் திங். உனக்கு நம்பிக்கை இருந்து நீ சும்மானா கோகோ கோலா ஃபேண்டான்னு சொன்னால் கூட அதுக்கு பவர் உண்டு. ஏன்னா வார்த்தைகள் இருக்கு இல்லையா.
நான் தான் சொன்னேன், மரான்னு சொன்னால் அதுலேயே குமரா இருக்குது, அதுலேயே ராமா இருக்குது, எல்லாத்துலேயும் அதுலேயே வந்துடும். மராமரா சொன்னால் ராமராமா வருது இல்லையா, இப்படியெல்லாம் வந்துடும். அதே மாதிரி தான் பாயிண்ட் சங்கரம் சிவசங்கரம். இதில் 12 எழுத்து இருக்குது. சங்கரம் 5, சிவ 2, 5 சங்கரம், சங்கரம் சிவசங்கரம். இதில் 12 வார்த்தைகள் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு கேசவாயனமா, கோவிந்தாயனமா, திருவிக்கிரமாயனமா, மசூதனமா, இதுதான். இந்த 12 பெருமாளுடைய துவாதச நாமங்களுக்கு இணையானது இந்த சங்கரம் சிவசங்கரம் சொல்லக்கூடியது. இந்த கலியுகத்தில் இது ஒரு புதிய மந்திரம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மாதிரி, ஸ்ரீராமா மாதிரி, குமரா முருகான்ற மாதிரி, ஓம் நம சிவாய மாதிரி, இது இந்த கலியுகத்தில் ஒரு 12 வார்த்தைகளை கொண்ட ஒரு மகாமந்திரம். இந்த மந்திரத்தில் என்னெல்லாம் ஆகும் அப்படின்ற சில உதாரணம் சொல்கிறேன். இந்த கடவுள் மூலமான அந்த காலத்தில் ஒரு புக் இருந்துச்சு. திருத்தணி குளத்தில் ஒரு பொம்பளை வந்து தவறி விழுந்துட்டா ஆடிக்கிருத்திக்கு போன போது. அவள் கையில் இந்த புக்கு இருந்திருக்கு, நம்ம கடவுள் மாமா புக்கு. அப்படியே அவளும் நன்னில, புக்கும் நன்னில, அப்படியே தண்ணியிலேருந்து வெளியே வந்திருக்கிறாள். இது அவளே சொன்னது தான், இப்படி நடந்தது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. வேதபுரின்னு ஒருத்தர் சாந்தி புக் ஹவுஸ்னு வச்சுருக்காரு, இப்போ இருக்காரான்னு தெரியாது, சாந்தி தியேட்டர் வாசலில். அவர் ஒரு புக் ஸ்டால் போட்டார். சாந்தி புக் ஹவுஸ் நிறைய புக்கு போட்டிருக்காங்க. அதில் நானே அவர்கிட்ட சொல்லி வியட்நாம் விடு சுந்தரன் எழுதின புக்குங்கெல்லாம் போட சொன்னேன். பரமசிவன் கழுத்தில் பாம்பு, அதுக்கப்புறம் சங்கர சிவசங்கரா, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 புக்கு போட்டோம். நம்ம அதுக்கு விழாலாம் வச்சு புக்கெல்லாம் வெளியிட்டோம் நம்ம தான். ஸோ இந்த கடையில் எல்லா புக்கும் எரிஞ்சு போச்சு, ஆனால் நம்முடைய கடவுள் மாமன் புக்கு வரைக்கும் எரியவே இல்லை. இப்படி எத்தனையோ அதிசயங்கள் அந்த சங்கரம் சிவசங்கரம் அந்த கடவுள் மாமா புக்குங்களாலேயே நடந்துருக்குது, எவ்வளவோ நடந்துருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணுவாங்கன்னா தலகணிக்கையில் அதை வச்சுன்னு படுத்துக்குவாங்க. அவங்களுக்கு நிஜமான நம்பிக்கையோடு படுத்துக்கிறதுனால காலையில் நல்லா எழுந்திரிச்சு வந்திருப்பாங்க. ஐ கேன் ஷோ யூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் புக்கில் போட்டிருக்கோம் நம்ம. சரணம் பாபாய் மைசரியம் வால்யூம் 1 to 5, 6 எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான பல அனுபவங்கள்லாம் அதில் இருக்கும். இப்போ நம்ம சம்ரக்ஷனில் இந்த சங்கரம் சிவசங்கரத்தை பற்றி சில சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சாங்ஸ் எல்லாம் அவங்களே மறந்து போயிருக்காங்க, அதனால் பாடுங்க. சங்கரம் சிவசங்கரம், ஓம் சங்கரம் சிவசங்கரம், சங்கரம் சிவசங்கரம், ஓம் சங்கரம் சிவசங்கரம். கண்களில் ஒளி சங்கரம், நாம் காணும் யாவையும் சங்கரம். பண்களின் ஒலி சங்கரம், எம் பாடலின் பொருள் சங்கரம். சங்கரம் சிவசங்கரம். வேறு பாட்டுக்கு போங்க. சங்கரா சிவசங்கரம் என்றால் சாந்தி கிடைக்கிறது. சந்நிதி தேடி வந்தவர்க்கெல்லாம் அமைதி கிடைக்கிறது. உதிக்கும் கதிரின் உள்ளே இவனது முகம்தான் தெரிகிறது. அதை உணர்த்தும் அன்பின் ஒளியில் எந்தன் உள்ளம் சிலிர்க்கிறது. சங்கரா சிவசங்கரம் என்றால் சாந்தி கிடைக்கிறது. இல்லை, எப்போ எழுதினாங்க? அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலே எழுதினாங்க, உதிக்கும் கதிரில் உன் முகம்தான் தெரிகிறதுன்னு. நான் போன வாரம் கூட உங்களுக்கு காட்டினேன் இல்லை, சூரியனில் என் முகம் இருக்குது பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. நீங்கள் நம்புகிற ஃபோட்டோகிராஃபி வச்சே நான் காட்டினேன்னா இல்லையா, என் ஃபேஸு நான் நிற்கிறேன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில், இப்படியே வந்து சூரியனுடைய ஒளி கதிர்கள் போகுதுன்னு சொல்லி காட்டினேன் இல்லையா. எப்போ எழுதுனாங்க? அதே மாதிரி அந்த காலத்தில் எழுதுனாங்க, சந்திர சூரிய நயனான்னு எழுதுனாங்க. சந்திரனையும் சூரியனையும் கண்ணில் வச்சிட்ருக்கேன்ட்டு என் ஃபோட்டோ எடுத்து என் கண்ணில் சந்திர சூரியன் வந்துச்சு. 2-3 அக்கேஷனில் வந்தது, எல்லாம் ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்க. எப்படி வருது? ஆண்டாள் சொன்னான், ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ அங்கன் கொண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தோலோர் அம்பாவாய். ஒரு கண்ணில் சந்திரன், ஒரு கண்ணில் சூரியன். அந்த மாதிரி இருக்கிற கண்களால் நீ எங்களை பார்த்தா எங்களுடைய பாவம் தோஷமெல்லாம் போயிடும், எங்கள் சாபங்கள் எல்லாம் போய்விடுகின்றன அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம சயின்டிஃபிக் எவிடன்ஸில் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரோம். சங்கரம்
சிவசங்கரம் என்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் போது சர்வசக்தி இவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலம் நமக்கேது, இனி சஞ்சலம் நமக்கேது. மண்ணடி தன்னில் மாட்சிகள் செய்யும் நாரணன் அவதாரம், இது நாரணன் அவதாரம். தன்னடி பணிந்தால் தன்னிடம் சேர்க்கும் பூரண அவதாரம், பரிபூரண அவதாரம். வீணே மண்ணடி போகும் மானிடனே இந்த மண்ணடி மறவாதே. சங்கரமானந்தம் சிவசங்கரமானந்தம் சந்நிதியானந்தம் சதா பிரம்மானந்தம் தரிசனமானந்தம் அவன் தருமருளானந்தம். சிவசங்கரின் சிறப்பினை கேளீர், சின்மய ரூபனை பாடிடவாரில். கடவுள் மாமா புத்தகம் இருந்த கடையும் தீயில் தப்பியதறிவு படரும் நெருப்பை பரவ விடாமல் பரிந்து காத்தது பாபா அருளே. சிவசங்கரின் சிறப்பினை கேளீர், ஆவியின் பிடியில் சிக்கி தவித்த அபலையை மீட்டதை நேரே கண்டேன். சாவின் பின்னும் யாவரும் அறிய சரித்திரம் இவரை எழுத்தில் வடித்தேன். சங்கரானின் சந்நிதி வருபவர் கோடி, சஞ்சலங்கள் தீர்ந்து செல்பவர் கோடி. பொங்கும் கண்ணீர் பெருக பணிபவர் கோடி, பூரிப்பில் மேனி சிலிர்ப்பவர் கோடி. சங்கரா சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். வேஷமின்றி கோஷமின்றி நாள்தோறும் அருள் புரியும் சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். சங்கர சங்கர சிவ சிவ சங்கர எங்கள் நாயகனே, ஐயா உன்னாமம் என்னாவில் என்றும் ஒலிக்கிதையா. ஐயா சரணம் பாபா சரணம், புரிகின்ற பாபா சங்கர சங்கர சிவ சிவ சங்கர எங்கள் நாயகனே, ஐயா உன்னாமம் என்னாவில் என்றும் ஒலிக்கிதையா. சங்கரனின் தரிசனத்தில் மனசஞ்சலம் தீர்ந்திடுவோம், அதி சந்தோஷம் கொண்டாடுவோம். துங்கபத்ரா நதி பிருந்தாவனத்து ஸ்ரீராகவேந்திரராம், அவர் தூக்கத்தில் தந்த மரணானுபவத்தில் தன்னை அறிந்தவராம். சங்கரா நீ மலைத்தேன், உனை சந்தித்ததும் மலைத்தேன். நீ அற்புத நற்சுவைத்தேன், உன் அன்பினை நான் சுவைத்தேன். சங்கரா நீ மலைத்தேன். சங்கரன் எந்தன் பிள்ளை, இதில் சந்தேகம் ஏதும் இல்லை. இவன் சந்நிதி வந்த பின்தான் கண்டேன் சந்தோஷத்தின் எல்லை. சிவசங்கரன் எந்தன் பிள்ளை. சிவ சிவ சிவசங்கரா என் ஜீவனே சிவசங்கரா,
ஹர ஹர சிவசங்கரா என்னாண்டவா சிவசங்கரா, வானவீதியில் உன்னையே தினம் தேடி நிற்கிறேன் சங்கரா. வட்ட நிலவிலே முகத்தை காட்டி நீ எட்ட நிற்பதேன் சங்கரா. மோன நிலையிலே என் மனத்தினை மூழ்க வைத்தவா சங்கரா. முக்தி தந்திட கைப்பிடித்தனை கூட்டி செல்லவா சங்கரா. சிவ 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 சங்கரா, சிவசங்கரா நின் பதம் சரணம். சின்மய ரூப முதல் வந்தனம், சிவசங்கரா நின் பதம் சரணம். சிவசங்கரம் என்னும் திருமந்திரம் தன்னை சிந்தித்திரு மனமே. தனமொடு கல்வியும் தந்திடும் மந்திரம், தளரா மனத்தினை தரும் அருள் எந்திரம். பவபயஹரண பௌவிய மந்திரம், பக்தர்கள் நெஞ்சிலே பதிந்த மகா மந்திரம். சிவசங்கரம் எனும் திருமந்திரம் தன்னை சிந்தித்திரு மனமே. சிவசங்கர் ஒரு யோகியடா, என் சிந்தனையில் இவர் தியாகியடா. தவமகன் இவனது வார்த்தைகளில் தாயினும் அன்பு தொனிக்குமடா. கண்பட்டாலே பாபம் போம், கைப்பட்டால் நம் நோய்கள் போம். கால்பட்டாலே பால் பெருகும், இவர் காதில் கேட்டால் வினை கருகும். சங்கரா சிவசங்கரா, சிவசங்கர ஹர ஹர ஓம். சங்கரனே தெய்வம், சிவசங்கரமே தெய்வம். சங்கரனே தெய்வம், சிவசங்கரனே தெய்வம். அன்னை என்றே நீ நினைத்தாலும், தந்தை என்றே நீ வரித்தாலும், ஆசான் என்றே நீ நினைத்தாலும், சோதரனாக நீ வரித்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே சங்கரனே தெய்வமே. ஓம் சிவசங்கரனே தெய்வமே. இதான் நான் சொல்கிற ஓசை ஒலியெல்லாம் ஆனாயினியன். எவ்ரி சவுண்ட் ஹேஸ் இஸ் ஓன் எஃபெக்ட். And this is a new mantra equivalent to துவாதச நாமம் ஆஃப் பெருமாள். எவ்வளோ பேர் இதை யூஸ் பண்ணி பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பல ப்ராப்ளங்கள்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் when you think you need some extra help, try to chant this. You will know whether it is useful or not. On your own you will experience whether it is useful or not. எந்த ஒரு விஷயமும் ஏதோ ஒரு டிவைன் எனர்ஜியால் தான் உருவாக்கப்படுறது. இல்லைன்னா இது என்ன நான் கண்டுபிடிச்சேன், நான் என்ன ஆர்கமெடிஸா நியூட்டனா இதெல்லாம் சொல்லணும்னு சொல்கிறதுக்கு. கடவுளுடைய கிரேஸில் வர்றதெல்லாம். அதே மாதிரி தான் கடவுளுடைய வடிவங்கள். இப்போது தெய்வம் மானுஷ ரூபேனாங்கிறோம், தெய்வங்கிறது மனித வடிவம்னு. இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் கடவுள் இருக்கிறதுங்கிறது உண்மை தான். ஆம்பிரமாஸ்மி தத்துவமசி தான். அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார். யூ ஹவ் டு பிரிங் அவுட். நீ உட்காந்துருக்க இடத்துல தோணுனா தண்ணி கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்கும், கோல்டு கிடைக்கும். தோணுனா தானே கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஆதிசங்கரர் மகான்கள்லாம் வந்து தோண்டி எடுத்தவர்கள். தேடுங்கள் கண்டறிவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஸோ அது அந்த ரீச் ஆனப்புறம்தான் அதுக்கு ஒரு மகிமை கிடைக்கிறது, இல்லைன்னா இல்லவே இல்லை. ஸோ அந்த வகையில் நம்ம தேடணும். ஏதோ ஒரு வகையில் நான் வந்து இவ்வளோ வருஷங்களாக கடவுளை தேடினேன், அடைந்தேன். அண்டு அதனுடைய பிரபாவம் யூ கெட் ஏ போஸ்டிங். நீ படித்து முடிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆகிட்டேன்னா உனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ ஐ ஹவ் குவாலிஃபைட் மை செல்ஃப் ஃபார் எ செலஸ்டியல் போஸ்டிங். ஸோ ஐ காட் எ போஸ்ட். அவ்வளோதான். ஐ காட் டெஃபினெட்லி எ போஸ்ட். அதில் யாருக்கும் சந்தேகம்லாம் தேவையில்லை. உங்கள்கிட்ட புக் இருக்கா?
அதில் பராசரர் எடுத்து படிங்க. ஒரு டாக்டர் நடராஜ சர்மான்னு நியூட்டன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சவர். என்ன பெரிய ஆள். இங்கே தான் பண்டல வெங்கடாயா ஸ்ட்ரீட் ட்ரிப்ளிகேனில் இருந்தார் அவர். அவர்கிட்ட சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஓலை சுவடி இருந்தது. பராசர ரிஷியுடைய ஓலை. அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப அற்புதமாக வரும். அதில் வந்தது இது. உன் முன்பிறவியில் துர்க்கை குலதெய்வம், இப்பிறவியிலும் அவள் அருள் உன்னுடன் பரிபூரணமாக இருக்கிறது. நீ நியம நிஷ்டைகளோ மந்திர தந்திரங்களோ வேத வியாக்கியானங்களோ செய்யாமலேயே மிகப்பெரிய யோகிகளும் அடைய முடியாத அருளை கோயில் குளம் சுற்றியே அடைந்து விட்டாய். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம் அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. மகாபைரவர் சித்தநாதர் அப்படின்னு என்ன? ஐயப்ப சுவாமி அவரே உன் கையில் இருக்கிற மாதிரினா அதுவும் நீயும் ஒன்றுன்னு அர்த்தம். தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய். Every day you will be experiencing how God rules His world. அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. All the occult powers, but you are not a sannyasi. தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகா யோகியின் அனுகிரகம் கிடைக்கும். போகர். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். You will enjoy the bliss of both Shiva and Mother. சிவசக்தி லீலைகள். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள். பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள் உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். போகர் நவபாஷான விக்கிரகங்களை செஞ்சு வச்சிருக்காரு. பூர்வ ஜென்மத்தில் நம்ம அந்த மாதிரியெல்லாம் இருந்தோம். அந்த விக்கிரகங்கள்லாம் உருவாக்கிய காலத்தில் போகர் கூட இருந்தோம். அதனால் இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் எங்கே இருக்குது என்னன்றதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. யோகினி மாதா அனுகிரகத்தால் மகா கணபதியின் பல வடிவங்கள் மூடிய சிலைகள் வைத்த இடங்களை காட்டும். யோகினி மாதான்றது யார்? கிருஷ்ணவேணி அம்மா. அவங்க ஒரு காலத்தில் ராமாயண திரேதாயுகத்தில் சபரியாக இருந்தாங்க. ஸோ இப்படி அவங்களுக்கு அபயாராக இருந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்க கல்யாண தீர்த்தத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அங்கே போவேன் வருவேன். இந்த மாதிரி வி ஆர் வெரி க்ளோஸ். அவங்களுடைய ஸ்பிரிட்டை தான் நான் நம்ம துர்கா கோயிலில் கொண்டு வந்து இறக்கியிருக்கேன். அவங்க அங்கே விடுறாங்க உடம்ப, நான் கரெக்டாக நம்ம துர்கா கோயில் கட்டி அந்த நேரத்தில் இங்கே கொண்டாந்து இறக்கிட்டேன். அப்போ நம்ம துர்கா கோயிலில் இருக்கிறதே அந்த அம்மாவுடைய ஸ்பிரிட். அது அவங்க பண்ண தவம், அந்த பூஜை எல்லாத்தையும் கொண்டாந்து இறக்கியிருக்கேன். அதனால தான் நம்ம துர்கா அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எதிரில் அப்படியே ஒரு மாமி நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த உயிர் துடிப்புள்ள ஒரு ஆற்றோட வச்சுருக்கோம். நம்ம மலைவாழ் ரிஷிகள் தரிசனம். காட்டுக்கெல்லாம் போகிற போது அங்கே இருக்கிற ரிஷிகள் எல்லாம் நீ பார்த்துருப்பேன்னு அர்த்தம். உனது வாழ்க்கை ஆசிரமம் ஏற்காத சந்நியாசி வாழ்க்கை. You will lead a very renunciant life, but you won't have the external attributes. தாடி, கையில் குச்சி இதெல்லாம் இருக்காது. ஆசிரமம்னா என்ன? அந்த கோலம், ஃபிசிக்கல் கோலத்தில் நீ இருக்க மாட்டே. பட் இன்டர்னலி யூ ஆர் தட். ஆசிரமம் ஏற்றுக்கொள்ளாத சந்நியாச வாழ்க்கை. லோகக்ஷேமத்திற்கான தர்ம பிரவேசம். வந்திருக்கிறதே உலகத்துக்கு நல்ல செய்யறதுக்காக வந்திருக்க. தர்ம பிரவேசம்னா என்ன? தர்ம காரியத்துக்கான பிரவேசம். யூ ஹவ் கம் டு பெர்ஃபார்ம் குட் திங்ஸ் ஃபார் எர்த். உனது மனுஷ சரீரமே தவிர அமானுஷ்ய சக்தி உண்டு. பார்த்தா மனுஷனாட்ட நீ இருப்ப. சரீரம் மானுஷம், ஆனால் உள்ளே இருக்கிறது என்ன? டிவைன் எனர்ஜி, அமானுஷம். மக்களுக்கு புரிபடாத ஒரு அதீதமான ஆற்றல் வச்சிருக்கேன் நீன்னு அர்த்தம். வன பர்வத சஞ்சாரத்தால் ஆத்ம லாபம். நிறைய காடு மூடெல்லாம் சுற்றி இருப்பேன். அதனால் உனக்கு ஆத்மாவில் பவர் ஜாஸ்தி, ஆத்ம லாபம். திருவண்ணாமலை மகாட்சேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல பேசுவான். எல்லாம் உனக்கு நம்பிக்கை வருதா? திருவண்ணாமலை ஒரு மகாட்சேத்திரம். அங்கே முருகர் உங்கள்கிட்ட ஒரு மனுஷனும் பேசுகிற மாதிரி பேசினார் அப்படின்னு அதில் வருது. அது உண்மைதான். நான் சொன்னால் நீ நம்பவே மாட்டேன். ஆனால் பராசர ரிஷி சொல்கிறார், மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல மகாசக்தி சுவாமிநாதனுடைய அனுகிரகம். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல உனது வாழ்க்கை மாறிவிடும். ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். அதில் வர்ற வார்த்தை என்னென்னா, இந்த தரிசனம் சுவாமிநாதன் கூட உனக்கு ஆன உடனே முருகர்கிட்ட அமிர்த வருஷம் பவதி அப்படின்வார். அமிர்தத்தால் மழை பெஞ்ச மாதிரி உன் வாழ்க்கை மாறிடுச்சு அன்னிலிருந்துன்னு அர்த்தம். அந்த மாதிரி உன் லைஃப் மாறி போச்சு. புது மனிதனாக மாறுவாய். யூ ஆர் a நியூ பர்சன், நாட் த ஓல்ட் கை.
லௌகீகத்தில் இருப்பது போல தோன்றினாலும் பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதெல்லாம் கூத்து, நம்ம லௌகியத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உன் புத்தி அமானுஷத்தில் இருக்கும். எப்பயுமே யூ ஆர் கனெக்டட் டு தி செலஸ்டியல் திங்ஸ். புத்தி எப்போதும் அமானுஷத்தில் தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆகர்ஷப்படுவாய். நான் ஒன்றும் பிளான்லாம் பண்ணதே இல்லை என் லைஃப்பில். அதெல்லாம் அந்தந்த டைமுக்கு நடக்கும். அண்ட் ஐ வில் ரைஸ் டு த அக்கேஷன். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் நீ ஆகர்ஷிக்கப்படுகிறாய். என்ன, யூ ஆர் பீயிங் புல்டு லைக் எ மேக்னெட்டிக் அட்ராக்ஷன். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாட்சாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். யூ ஆர் பீயிங் கைடட் டைரக்ட்லி பை காட். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. யுவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆன் திஸ் spiritual path and you are not interested in the worldly mess. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் மலை மீது உள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுன்னா அவங்க அந்த ஃபிசிக்கல் பாடியை விடுற போது உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். ஏன்னா அது மெர்ஜ் ஆகுது, அந்த எனர்ஜி மெர்ஜ் ஆகுது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். யார்? போகர். பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சித்தானார். அவர் எங்கள் இடத்துல வச்சிருக்காரு அந்த சிலைகள் எல்லாம் உனக்கு பிரகாசமாகும்னு அர்த்தம். முதல் வரி சொன்னோம், அவர் அனுகிரகம், அவர் சமாதி ஆகிற போது உனக்கு அனுகிரகம் பலமாக வரும்னு வருது. ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா, நான் சொல்கிற பல விஷயம் ஜனங்களுக்கு புரியாது. ஒரு காலம் வருகிற போது நம்புவாங்க. நான் திரேதாயுகத்தில் ராமராக இருந்தபோது அந்த அம்மா சபரியாக இருந்தான். அப்போ என்ன, அது கனெக்ஷன் இருக்குது. சபரி அண்டு ராமர் அந்த கனெக்ஷன் இருக்குது. அதனால அப்படி வருது. அண்டு இன்னொரு சொன்னாக்கா உங்களுக்கு சம்மந்தமே வராது. அதான் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காதுன்றது. நான் ராமகிருஷ்ண பரமஹம்சனாக இருந்தேன். அப்போ அந்த அம்மா சாரதா தேவியாக இருந்துச்சு. நம்புற மாதிரி இருக்கா? ஆனால் அதுதான் உண்மை. அதனால தான் நதி மூலம் ரிஷி மூலங்கிறது. ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் அந்த கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் மாறவே மாறாது. பூர்வ ஜென்மங்களின் வனபர்வத ஆசிரமங்களில் இருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன்மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். 3 ரகசியம். ஒன்று சிதம்பர ரகசியம், 2வது விருத்தாச்சலத்துக்கிட்ட பூமிக்கு அடியில் தங்கத்தினாலான ஒரு பட்டணம் இருக்குது, அது வெளிவரப்போகுது இப்போது. 3வது பழனி, போகர் செஞ்சு வச்ச 9 சிலையில் ஒரு சிலை குரு பகவானுடைய அருளை வாங்கி, இன்னைக்கு கூட வேலைக்கிழமை சார், குரு பகவானுடைய அருளை வாங்கி இந்த உலகத்துக்கு கொடுக்குற அந்த ஒரு சிலையை பிரதிஷ்டை ஆக போகுது பழனியில். அன்றைக்கி தான் இந்த உலகெல்லாம் மாறப்போகுது. இப்போ நீ பார்த்துன்னுக்கிற உலகெல்லாம் நிற்கவே நிற்காது. இந்த 3 இதெல்லாம் நடக்க போகுது. பழனியில் ஒரு சிலை போகர் பண்ணது பிரதிஷ்டை ஆகணும். விருத்தாச்சலத்துக்கிட்ட பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு தங்கப்பட்டினம் வரணும். என்னையா ப்ரூஃப்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் எனக்கு துட்டு இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ விருத்தகிரீஸ்வரர் என்ன பண்ணுறாரு, அந்த மணிமுத்தார்லேருந்து ஒரு செங்கல் எடுத்து கொடுக்குறாரு. அது தங்க செங்கல், தங்கத்தினால செங்கல். அவங்க ஒரு சொர்ணப்பட்டினம் இருக்குது, அதனால தான் அதிலிருந்து ஒரு தங்க செங்கல் அவருக்கு அங்கே கிடைக்கிது. புரியுதா? நான் சொல்கிறதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் எவிடன்ஸே தரேன். நான் சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படணும். சாம்பிள் கொடுத்துருக்கேன், வந்துடும். வனபர்வதத்தில் மகாகுரு அனுகிரகம் சிதம்பர ரகசியம் ஏன் வெளியாகணும் அது சொல்லு. சிதம்பர ரகசியம் என்னால் ஏன் வெளியாகணும்? இப்போ தான் போன வாரம் கூட இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாங்க. அதாவது பரமாச்சாரியார் இவங்களுக்கு கர்னூலில் சொன்னார். சொல்லுங்கள். சங்கரம் சிவசங்கரம் பரமாச்சாரியா கிட்ட நின்றுட்டுருக்கார், ரொம்ப ஜோவியலாக பேசின்னு இருக்கார். அப்போ நான் சொல்கிறேன், பெரியவா உங்களை சின்ன வயசில் தான் எனக்கு தெரியும், இப்போ சிவசங்கர் பாபாங்கிற அவகிட்டே நாங்கள் பர்மனெண்ட்டாக போயிட்டோம் அப்படின்னு உடனே அப்படியே சகஜமாக பேசியிருந்தவர் சீரியஸ் ஆகி அந்த முட்டாக்கெல்லாம் போட்டுட்டு கையை இது பண்ணிட்டு தண்டத்தை கையில் இடது கையில் எடுத்துன்னு வலது கையில் அப்படி வச்சுட்டு, அவன் தான் கடவுள், சங்கரன் தான் நடராஜன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அப்படி சிதம்பரம் என்னால் ஏன் வெளியே வரணும்னா, நடராஜனுங்கிறது என்னுடைய ஸ்பிரிட்டு தான், அதனால் அந்த மாதிரி வரும். ஜென்ம சந்நியாசி சமான யோகம் சான்ஸ்கிரிட்டில் இன்னும் நல்லாயிருக்கும். ஜென்ம சந்நியாசி சமான யோகம். ஒவ்வொரு ஜென்மத்திலையுமே சன்னியாசிகளுக்கு இணையான ஒரு யோகத்தில் இருக்காளுன்னு அர்த்தம். பேண்ட் ஷர்ட் போடலாம், மகாராஜாவாக இருக்கலாம், ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கேன் நான். இப்போ ஜென்ம சன்னியாசி சமான யோகம். ஆனால் சன்னியாசி தான், எந்த கோலத்தில் இருந்தாலும் சன்னியாசி தான்.
பிறர்க்கான வாழ்க்கை. உனக்குன்னு ஒரு லைஃபே கிடையாது. தர்ம காரியத்திற்கான லோக பிரவேசம். உலகத்தில் தர்மத்துக்காக அப்பப்போ உலகத்தில் வந்துக்கிட்டு பிரவேசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு தான் உலகத்துக்கு வர்றேன்னு அர்த்தம். பரிபூரண பூர்வ ஜென்ம வாசனை தெய்வீக சம்பந்தம் விடாது. நீ நினச்சா கூட உன்னால் இது இருந்தாலும் தப்பிக்க முடியாது. தெய்வீக சம்பந்தம் விடாது. ஷண்முகநாதனது அனுக்கிரகம். முருகர், சண்முகநாதன்னா முருகர், அவருடைய அனுகிரகம், சண்முகநாதனுடைய அனுகிரகம் நாளுக்கு நாள் 1000 மடங்கு விருத்தியாகி கொண்டே இருக்கும்னு. நேற்றுக்கு இருந்தது இன்றைக்கி 1000 மடங்கு, நாளைக்கு இன்னும் 1000 மடங்கு. அந்த மாதிரி முருகருக்கும் உனக்கு இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப க்ளோஸ். அதனால் ஒவ்வொரு நாளும் 1000 மடங்கு விருத்தி ஆகிட்டே இருக்கும் முருகருடைய கிரேஸ் உன் மேலே அப்படின்னு அர்த்தம். சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும். புராதன அனுபந்தத்தால் வனப்பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம். எப்பெல்லாம் நீ காட்டுக்கு போறியோ வனப்பர்வதங்கள் மலைங்க அங்கெல்லாம் உனக்கு ரொம்ப பவர் கிடைக்கும். ஏன்னா பழைய கனெக்ஷன். அதனால் புராதன அனுபந்தத்தால் இங்கெல்லாம் நீ போயிட்டு வர்றபோது உனக்கு பவர் கிடைக்கும். சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1989 அன்று வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். ஜூலை 1, 1989 திருவண்ணாமலையில் வச்சு உன் காதில் கடவுளுடைய வார்த்தைகள் தெய்வ சத்தங்கள் உன் காதில் ஒலித்தது அப்படின்னார். ஜூலை 1, 1989. தெற்கே சித்த சிரேஷ்டரான போகரால் மறைத்து வைக்கப்பட்ட மூர்த்திகளின் இடத்தை அடையாளம் காட்டும். எங்கே இருக்குது அதெல்லாம் உனக்கு அந்த நேரத்தில் காட்டியிருப்பாங்கன்னு அர்த்தம். 9 விதமான நவபாஷாணங்களால் ஆன மூர்த்திகள் ஆச்சரியத்தக்க முறையில் ஜாதகருக்கு இந்த மகாபாகியம் காத்திருக்கிறது. வரும். ஜாதகர் மூலமாகத்தான் சித்த புருஷர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட தண்டபாணி மூர்த்திகள் வெளியாகும். சந்தேகமில்லாமல் நல்ல புகழ் ஸ்தாபிக்கப்படும். Will be a very famous person, there is no doubt on that. தர்மாத்மா என்று உலகம் முழுவதும் புகழடைவாய். உலகத்தில் எல்லாரும் உன்னை தர்மாத்மான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வருது. அதுதானுமா? இது ஒரு உதாரணம். இது பராசர ரிஷி நாடி அவர் இல்லை இப்போ, ஆனால் பெரிய சயின்டிஸ்ட் அவர். ஸோ அதில் வந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். இன்னும் நிறைய படிச்சுன்னே இருந்திருக்காரு. நம்மளுக்கு ரத்னகிரி சாமிக்கு படிச்சிருக்காரு. அப்புறம் அலக் சித்தர்னு ஒருத்தர் நான் கூப்பிட்டு போனேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் ஆச்சு. உனக்கு 14 வருஷம் தான் அந்த கிரேஸு. அதில் 7 வருஷம் நீ வீணாக்கிட்ட. பேலன்ஸ் இருக்கிற 7 வருஷத்துக்குள்ளே நீ நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதணும், புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு. நான் லாஸ்ட்டில் பார்த்த அப்புறம் குழுமணலி போகிறேன்னாரு. அப்புறம் நான் அவரை பார்க்கல. நான் குழுமணலி எல்லாம் போய் தேடி பார்த்தேன். அவர் சமாதி ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ ஈ வாஸ் ஏ டைப் ஆஃப் மெண்டிகண்ட். எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆள் அவர். ஆனால் ரொம்ப பெரிய நிலை வருது. அலக்குன்றது அவர் பேர் கிடையாது. அலக்குன்னா என்னாக்கா அனானிமஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி பேர் சொல்லாத இருக்கிறதுக்காக அவர் அலக் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப பெரிய நிலை. அவரை பற்றியும் அந்த ஓலையில் வந்துச்சு. ரத்னகிரி சாமியாரை பற்றி வந்தது. அது மாதிரி பல விஷயங்கள் அதில். அப்போ இல்லை, அவர் நடராஜ சர்மா இப்போ இல்லை, இறந்துட்டார். ஒரு உதாரணம். அதனால் உலகத்தில் நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகளெல்லாம் இப்படியே தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. இந்த உலகத்தையே உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஆன்மீக சாம்ராஜ்யம் உருவாக்குறோம் நம்ம. அண்டு உலகத்தில் இருக்கிற பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் நம்மளை தேடி வர்ற ஒரு டைம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ. அண்ட் பழனி, விருதாச்சலம், சிதம்பரம், இங்கே இருக்கிற அந்த இது பூமிக்கு அடியில் இருக்கிற பலவிதமான கணேசருடைய, விநாயகருடைய சிலைகளை வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு யுத்தங்கள்லாம் வரும், உலக யுத்தமெல்லாம் வரும். இப்போ நீங்கள் பார்த்து நினைக்கிறீங்க, சைனாக்காரன் ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறான், இன்னொரு பக்கம் நார்த்தில் நோண்டிக்கிட்டு இருக்கான். இப்படியே தான் வரும் இந்த உலக யுத்தம்லாம் வரும். இப்போ சைனாவும் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், இந்தியா, யூரோப், அமெரிக்கா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதில் இந்த காம்பினேஷன் வெற்றி பெறும். சைனா 4 துண்டாயிடும். அதில் கைலாஷ் பக்கம் இருக்கிற டிபெட் சைனா இருக்கு இல்லையா, அது இந்தியா கூட அனெக்ஸ் ஆக போகுது. கைலாசம் திருப்பியும் இந்தியா கூட அனெக்ஸ் ஆக போகுது. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் உலகத்தில் இப்போ நடக்க போகுது. அதனால் நீ இன்றைக்கி பார்த்துன்னு இருக்கிற இந்த தேதிக்குள்ள விஷயங்களெல்லாம் பார்த்து இவ்வளோ தான் லைஃப்னு நினைக்கவே தேவையில்லை. Everything is going to change. A time is coming when people will ultimately run to hills. பூமியெல்லாம் தண்ணி வெள்ளம்லாம் ஜனங்க மலை மேலே போய் உட்காருவாங்க. அப்போது அவங்க பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது மகேந்திரகிரி மலையில். அங்கே 5 குழி இருக்குது. அதில் அமிர்தம் பொங்கி வரும். அதை யாரெல்லாம் பிடிச்சி குடிக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் அப்படியே சத்தியுகத்தில் சாமிங்களாக உட்காந்துக்குவாங்க.
இப்படியெல்லாம் பல அதிசயங்கள் நடக்க போகுது. நான் இப்போ சொன்னேன் ஏதோ இது அமர்ச்சித்திர கத்தால் வர மாதிரி இருக்கும், ஆனால் நடக்கிற போது நீங்களே பார்ப்பீங்க. இட் இஸ் நாட் வித் பை எனி ஆக்சிடெண்ட், இட்ஸ் அ பிளான், இட்ஸ் எ டிவைன் பிளான், அண்ட் அக்கார்டிங்லி திங்ஸ் வில் ஹேப்பன். புரியாது இதெல்லாம். ஒரு மெட்ராஸில் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து கேளம்பாக்கம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு அழகான இடம், இத்தனை ஜனங்க வந்தாலையும் சாப்பிட தங்க எல்லா வசதிகளையும் உண்டாக்கிட்டு, இங்கே எத்தனை கேன்டீன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? ஃபுட் கோர்ட்டு, மெயின் கேன்டீனு, இந்த மாடி மேலே ஒன்று, இங்கே நாளைக்கு இங்கே டீ ஷாப் மாதிரி ஒன்று வரும், அங்கே கேன்டீன் ஒன்று, இதில் நிறைய வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் பிற்காலத்தில் வழி பண்ணணும், ஜனங்கள்லாம் தங்கணும். இதெல்லாம் நீ உள்ளே போய் பார்த்தா தெரியும். எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ். இந்த ரூமுங்க எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ், எல்லாம் ஏர் கண்டிஷன் அவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன். அரிகர் பில்டிங்கெல்லாம் வேர்ல்ட் கிளாஸ். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன்? நான் இந்த க்ரௌடுக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் பண்ணுறேன்? வரும் அந்த காலம் வருகிற போது ஐ எம் ஆல் செட். அதாவது நான் ரெடி நீ ரெடியாக கேஸ். நான் கடவுள் இதெல்லாம் பண்ண சொன்னார், நான் ரெடி தான், அவர் தான் இன்னும் ரெடி ஆகலை. நான் ரெடி. இதெல்லாம் ஐ ஹவ் டன் மை ஒர்க், எல்லாம் அழகாக பண்ணிட்டேன். ஏதோ ஒரு வகையில் ரொம்ப சிம்பிள் ஆர்கனைசேஷன் இது. இதில் ஏதாவது பந்தாகுதா, இல்லை யாரையாவது கூப்பிட்டு நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லுவாங்களா? வந்து உட்காடுறீங்க, எல்லாருக்கும் உப்புமா கொடுக்குறாங்க, இந்த குழந்தைங்கள்லாம் ஓடி உங்ககிட்ட இருக்கிற எச்ச பிளேட்லாம் வாங்குதுங்க, அவங்கெல்லாம் வந்து பாடுறாங்க, இது யாரோ பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பூஜை பண்ணுறதுக்காக வந்த புரோகிதர்களா? இதெல்லாம் உனக்கு புரியாது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு உனக்கு புரியவே புரியாது. பார்ப்பேன் வரக்கூடிய காலத்தில் இதெல்லாம் உனக்கு புரியும். இதுக்காக தான் இதெல்லாம் நடந்துருந்தான்ட்டு. ஸோ எவ்ரி திங் இஸ் செட். வாட் எவர் ஹேஸ் டு ஹேப்பன், எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி செட். அதனுடைய அந்த பிரபாவம் சொல்கிறீங்க, அதன் சமத்கார், அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகள். இங்கே வந்து எதுவுமே காசே தேவையில்லை, ஒண்டி கிடையாது, கட்டணம் கிடையாது, தனிப்பட்ட முறையில் அர்ச்சனை அபிஷேகம்லாம் கிடையாது. யார் வேணால் வரலாம், எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு, எல்லாருக்கும் ஒரே பூஜை, ஒரே மாதிரி தான் எல்லாம் நடக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் கம்பேர்ட் டு எனி அதர் அவுட் சைடு ஸ்பிரிச்சுவல் டொமைன். வெளியே இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தமே இருக்குது? எதுவுமே இருக்காது இந்த இடத்துல. ஒரு வேஷமின்றி கோஷமின்றி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். சங்கரம் சிவசங்கரம் என்னும் மந்திரம் சுகம் தரும், வேஷமின்றி கோஷமின்றி நாள்தோறும் சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும், வேஷமின்றி கோஷமின்றி நாள்தோறும் அருள் புரியும். சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.